திருச்சியில் வீத லீடர்ஸ் அமைப்பில் திரண்ட சமூக ஆர்வலர்கள். போதை ஒழிப்பு உறுதிமொழியுடன் அண்ணாமலை வழியில் புதிய பயணம். பொள்ளாச்சி மாநாட்டிற்கு டெல்டா மாவட்டங்களில் தீவிர முன்னேற்பாடு. விரிவான செய்திகள். வணக்கம். செய்திகள் வாசிப்பது சிந்துஜா. தமிழகத்தில் தூய்மையான மற்றும் நேர்மையான அரசியலை முன்னெடுக்கும் நோக்கில் அண்ணாமலை அவர்களால் தொடங்கப்பட்ட வீத லீடர்ஸ் அமைப்பு மாநிலம் முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்ற கொள்கை முழக்கத்துடன் செயல்படும் இந்த அமைப்பின் புதிய உறுப்பினர் சேர்க்கை நிகழ்வு திருச்சியில் எழுச்சியுடன் நடைபெற்றது. அண்ணாமலை அவர்களின் எளிமையான அணுகுமுறை மற்றும் மக்கள் நல சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்ட ஏராளமான சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் தங்களை இந்த அமைப்பில் இணைத்து கொண்டனர். திருச்சி மாவட்டத்தின் இந்த நிகழ்வை ஏஎஸ் கார்த்திகேயன் அவர்கள் சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்திருந்தார். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சமூகத்தை அச்சுறுத்தும் போதை பழக்கத்திற்கு எதிராக உறுப்பினர்கள் அனைவரும் விழிப்புணர்வுடன் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். மாறுவோம் மாற்றுவோம் என்ற முழக்கத்துடன் நாம் போதைக்கு அடிமையாக மாட்டோம், சமூகத்தில் இருந்து அதனை முற்றிலும் ஒழிப்போம் என அனைவரும் நெஞ்சுயர்த்தி சூளுரைத்தனர். மேலும் வருகிற 12ஆம் தேதி பொள்ளாச்சியில் பிரமாண்டமாக நடைபெறவிருக்கும் போதையில்லா விழிப்புணர்வு மாநாடு குறித்த முக்கிய ஆலோசனைகளும் இந்த கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டன. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக திருச்சி மற்றும் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்களில் இருந்து அண்ணாமலையின் ஆதரவாளர்களை பெருந்திரளாக திரட்டி ஒன்றிணைந்து செல்வதற்கான விரிவான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. செய்திகளின் சுருக்கம். அண்ணாமலை அவர்களின் சமூக சேவைகள் மற்றும் தமிழகத்தின் மீதான அவரது தொலைநோக்கு சிந்தனைகளை குறித்து கூட்டத்தில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. கல்வி, சுகாதாரம் மற்றும் போதை ஒழிப்பு பணிகளில் தீவிர கவனம் செலுத்தி வரும் வீத லீடர்ஸ் அமைப்பில் லட்சக்கணக்கான இளைஞர்களும் பெண்களும் நாளுக்கு நாள் தங்களை இணைத்து வருவதாக புதிய உறுப்பினர் பெருமிதத்துடன் தெரிவித்தனர். கல்வி, சுகாதாரம் மற்றும் போதை ஒழிப்பு பணிகளில் தீவிர கவனம் செலுத்தி வரும் வீத லீடர்ஸ் அமைப்பில் லட்சக்கணக்கான இளைஞர்களும் பெண்களும் நாளுக்கு நாள் தங்களை இணைத்து வருவதாக புதிய உறுப்பினர்கள் பெருமிதத்துடன் தெரிவித்தனர். நன்றி. கடந்த 10 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியின் பல பொறுப்புகளில் பணியாற்றிவிட்டு இன்றைய தினத்திலிருந்து எனது அடிப்படை உறுப்பினர் பதவியும் மற்றும் நான் வகித்து வந்த மாநில செயற்குழு உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டு வருங்கால தமிழகத்திற்கு நல்லதோர் சமுதாயத்தை உருவாக்கவிருக்கும் மக்களால் கொண்டாடப்படும் இளைய சமுதாயத்தின் விடிவெள்ளியாக அனைவராலும் நம்புகின்ற மரியாதைக்குரிய நமது மக்கள் தலைவர் திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களின் தலைமை ஏற்று இன்றைய தினம் முதல் வீத லீடர்ஸ் என்ற அமைப்பில் எங்களையும் இதுவரை பாரதிய ஜனதா கட்சியில் பணியாற்றி வந்த என்னை போன்ற சில இளைஞர்களையும் இன்று இந்த அமைப்பில் இணைத்து கொண்டுள்ளோம். இனி வரும் காலங்களில் இந்த வீத லீடர்ஸ் அமைப்பை திருச்சியில் உள்ள 9 தொகுதிகளிலும் கிராமப்புறங்களிலும் கொண்டு சென்று மக்கள் தலைவர் அண்ணாமலையாரின் கரங்களை வலுப்படுத்த உறுதுணையாக இருப்போம். கடைக்கோடி தொண்டனாக அவருக்கு முழு ஒத்துழைப்பும் தந்து அவர் கரங்களை வலுப்படுத்த இன்று முதல் நாங்கள் அனைவரும் உறுதியேற்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் அதற்கான ஆலோசனை கூட்டமும் இப்பொழுது நடத்த உள்ளோம். திருச்சியில் என்னை போன்று எனதுக்கு முன்பாகவே நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தியவர்கள் இருக்கிறார்கள். எனவே இனி வரும் காலங்களில் நாளை முதல் அவர்களை நான் தொடர்பு கொண்டு திருச்சியை இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய கூட்டமாக பொள்ளாச்சி மாநாட்டிற்கு அழைத்து செல்வதற்காக நாளை முதல் இதுவரை பணியாற்றிய ஒவ்வொருவரையும் சந்தித்து இதற்கான ஆலோசனைகளையும் கூட்டத்தையும் நடத்த உள்ளதாக முடிவெடுத்துள்ளேன். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அண்ணாமலைக்கு அவர் எந்த கட்சி சார்ந்த அழைக்கல, அவங்க விருப்பப்பட்டு வரவங்க தான் வந்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து விலகி தான் அதை சொல்லிருக்கீங்க. என்னோட கருத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அருமை அண்ணன் அண்ணாமலையார் கூறியது போல
எந்த கட்சியையோ எந்த தனிநபரையோ அல்லது சாதிய பாகுபாடோ மத பாகுபாடோ அதன் அடிப்படையில் யாரையும் அவர் அழைக்கவில்லை. அவர் நமது முன்னாடி ஒரு தத்துவத்தை வைக்கின்றார். கிளீன் பாலிடிக்ஸ், அரசியலை பண்பட்டு பயிற்சி பற்றியில் நம்மளை மெருகேற்றி சமூக பணிக்கு செல்ல வேண்டும் என்று அவர் ஒரு உன்னத நோக்கில் ஒரு புதிய சித்தாந்தத்தையும் புதிய கொள்கையையும் நம் முன்வைக்கின்றார். நான் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பாரதிய ஜனதா கட்சியில் பணியாற்றியுள்ளேன். இன்று நான் அந்த இயக்கத்தை விட்டு மிக சுலபமாகவோ எளிதாகவோ வரவில்லை. எனக்கும் பல மனவேதனைகளோ மிகப்பெரிய ஞாபக அலைகளோ அந்த இயக்கத்தின் மீது உண்டு. ஆனால் இன்று தமிழக மக்களோ அவர்கள் எதிர்பார்க்கும் தத்துவம் நம்மிடம் இல்லையோ என்ற ஒரு ஐயம் மட்டுமே. மற்றது போல அருமை சகோதரர் தலைவர் அண்ணாமலையார் அவர்கள் எந்த உள்நோக்கத்திலும் பாஜகவையோ அல்லது வேறு எந்த இயக்கத்தையோ சிதைத்து தான் வளர வேண்டும் என்ற ஒரு தேவை இன்று இல்லை. ஏன் அப்படி சொல்கின்றேன் என்றால், உங்கள் அனைவருக்கும் தெரியும், இதுவரை அவர் எந்த கொள்கையை தூக்கி பிடிக்கப் போகிறார், எந்த சித்தாந்தத்தை நம் முன் வைக்கப் போகிறார் என்ற எதுவும் கிடையாது. அவர் பேசிய 20 நிமிட காணொளி மட்டும்தான். தூய அரசியலை நாம் தமிழகத்துக்கு தர உள்ளோம் என்று கூறிய பலர் மத்தியில் நேர்மை அரசியலை தர உள்ளேன் என்று அவர் கூறினார். அந்த ஒரே எண்ணத்தில் இன்று வரை நான் சொல்வது சரியாக இருந்தால் 19 லட்சத்தை நெருங்கி வந்துள்ளது. ஒரு 19 லட்சம் மக்கள் எந்தவித தத்துவமும் எந்த சித்தாந்தமும் எந்த கட்டமைப்பும் இல்லாமல் தனிநபரை நம்பி இந்த தமிழக அரசியலில் வந்தது இதுதான் முதன்முறை. நிச்சயமாக வருங்காலம் மக்கள் தலைவர் அண்ணாமலையாரை நோக்கிதான், அதில் எல்லளவும் சந்தேகமில்லை. எனவே நாம் போன்ற இளைஞர்கள், நான் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் பணியாற்றிய பொழுது இளைஞர்களின் எண்ணிக்கை மிக குறைவு. அன்று ஒரே தலைவன் பாரத பிரதமர் மோடி அவர்களின் பின்பத்தினால் மட்டுமே அந்த இளைஞர்கள் ஏற்பட்டு வந்தார்கள். அதுபோல இன்று நரேந்திர மோடி அவர்களைப் போல தமிழகத்தில் ஒரு நரேந்திர மோடியாக திரு அண்ணாமலை அவர்கள் வருவார் என்ற நம்பிக்கையின் பேரிலேயே லட்சோப லட்சம் மக்கள் அவரை சார்ந்து வருகின்றார்கள். பொதுமக்கள் இடையில விஜய் வந்தாரு, ஏடிஎம்கே காலியாச்சு, அண்ணாமலை வராரு, டிஎம்கே போக போகுது ஒரு பேச்சு ஓடிட்டு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, நிச்சயமாக கடந்த பேட்டியில் தலைவர் கூறியிருந்தார், நான் யாரையும் அழித்தோ இல்லது நான் ஆட்சிக்கட்டில் அமர வேண்டுமோ என்ற அடிப்படையில் நான் அரசியலை தொடங்கவில்லை. மக்களுக்கு அரசியல் ஞானம் கிடைக்க வேண்டும். மக்கள் பணி செய்ய வருபவர்களுக்கு அரசியல் ஞானம் வர வேண்டும். எனவே ஒவ்வொருவரையும் பயிற்சி பட்டையில் திருத்தி அவர்களை பண்பட்ட அரசியல் தலைவராக்கி ஒவ்வொருவருமே தலைவர் என்ற அதன் அடிப்படையில் தான் அவர் அமைக்கின்றார். எனவே அவரின் அரசியல் நிச்சயமாக மாற்று அரசியலாக இருக்கும். அது மரியாதைக்குரிய முதல்வர் விஜய் அவர்கள் கொண்டு வந்த அரசியலாக இருக்காது. நிச்சயமாக இது பண்பட்ட அறிவார்ந்த அறிவு கூட்டமாக தான் இருக்கும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து.